கிரிக்கெட் ஒரு ஜென்டில்மேன் கேம் என்று பலரும் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வீதியில் சிறுவர்கள் விளையாடும் கல்லி கிரிக்கெட்டிற்கு இணையான சண்டைகள் சர்வதேச கிரிக்கெட் வீரர்களுக்கு இடையிலும் ஏற்பட்டுள்ளது. ரைவல்ரி அணிகள் எனப்படும் இந்தியா பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா இங்கிலாந்து, இலங்கை வங்கதேசம் இடையிலான போட்டிகளில் எதிரணி வீரர்கள் ஸ்லட்ஜிங் செய்வது, வாக்குவாதத்தில் ஈடுபடுவது, சண்டையிட்டுக் கொள்வது போன்றவை சகஜம். ஆனால் சொந்த அணி வீரர்களுக்கு இடையிலேயே மோதல்கள் ஏற்படுவது கிரிக்கெட்டை விளையாட்டு என்பதை கடந்து உணர்வாக பாவிக்கும் கோடிக்கணக்கான இந்தியர்களை காயப்படுத்தி விடுகின்றது. இத்தகைய மோதல்களுக்கு மூல காரணமாக அமைந்தது IPL போட்டிகள் தான். ஹர்பஜன் சிங் ஸ்ரீசாந்தை ஓங்கி அரைந்ததில் தொடங்கிய சண்டைகள் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த சண்டைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றவர்கள் கம்பீரும் கோலியும் தான். தற்போது இந்திய அணியின் பயிற்சியாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கம்பீருக்கும் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலிக்கும் இடையான சண்டை கிரிக்கெட் உலகில் இன்றும் ஹாட் டாபிக்காக உள்ளது. இவர்கள் தங்கள் திறமைகளை மட்டுமின்றி சண்டை மற்றும் சர்ச்சைகளாலும் அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்து விட்டார்கள். அப்படி அவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன நடந்தது? இந்த கேள்விக்கான விடையை அறிய நாம் 11 ஆண்டுகள் பின்னோக்கி டைம் டிராவல் செய்ய வேண்டும். 2013ஆம் ஆண்டு IPL கிரிக்கெட் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக கௌதம் கம்பீரும், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டனாக விராட் கோலியும் செயல்பட்டனர். இரு அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இரண்டாவதாக பேட்டிங் செய்த பெங்களூரு அணிக்காக கேப்டன் விராட் கோலி அபாரமாக விளையாடிக் கொண்டிருந்தார். அதே சமயம் கம்பீரின் அணியும் வலுவாக இருந்தது. இந்த சூழலில் பாலாஜி வீசிய பந்தில் விராட் கோலி ஆட்டமிழந்தார். அப்போது கொல்கத்தா அணியின் கேப்டனாக இருந்த கம்பீர் கோலியை வெறுப்பேற்றும் வகையில் தனது அணியினருடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு பக்கம் கோலி கோபத்துடன் கம்பீரை நோக்கி செல்ல, கம்பீரும் முஷ்டியை முறுக்கிக் கொண்டு கோலியை நோக்கி வேகமாக நடந்து வந்தார். அப்போது கொல்கத்தா வீரர் ராஜத் பாட்டியா குறுக்கே புகுந்து இருவரையும் தடுத்து அனுப்பியதால் ஒரு பெரிய சண்டை தவிர்க்கப்பட்டது. இளம் வீரர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய இந்திய அணியின் இரு நட்சத்திர வீரர்களே இப்படி செய்யலாமா என்று வேதனையை வார்த்தைகளால் வடித்தனர் கிரிக்கெட் அபிமானிகள். இதன் பின்னர் கிரிக்கெட்டை விட்டு ஓய்வு பெற்ற பிறகும் கோலியின் கேப்டன்சியை தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டே இருந்தார் கௌதம் கம்பீர். கோலி மீதான முன்பகை காரணமாகவே கம்பீர் லாஜிக்கே இல்லாமல் வன்மத்தை விமர்சனம் என்ற பெயரில் கொட்டி தீர்ப்பதாக அவரை திட்டி தீர்த்தனர் கிரிக்கெட் ரசிகர்கள். இந்த முன்பகைக்கு 2013 IPL தொடர் மட்டும் காரணமில்லை, மற்றொரு விஷயமும் உள்ளது. இதை அறிய நீங்கள் 2016ஆம் ஆண்டுக்கு டைம் டிராவல் செய்ய வேண்டும். அந்த ஆண்டு விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் கௌதம் கம்பீர் பெஞ்சில் அமர வைக்கப்பட்டு இளம் வீரரான KL ராகுலுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. கேப்டன் கோலி கம்பீர் மீதான முன்பகையால் இவ்வாறு செயல்படுவதாக விமர்சனங்கள் அப்போதே எழுந்தன. கம்பீர் இல்லாமல் இதில் எப்படி கோலி வெற்றி பெறுவார் என்ற கேள்வியும் எழுந்தது. ஆனால் கம்பீர் இன்றி இளம் அணியை வைத்தே அந்த போட்டியில் கோலி வெற்றி வாகை சூடி கம்பீரின் தேவை இனி இந்திய அணிக்கு அவசியம் இல்லை என்பதை உணர்த்தினார். கம்பீரை தனது ஓய்வு பற்றி யோசிக்க வைத்த தருணம் இந்த போட்டிதான் என பேசப்பட்டது. இந்த மோதலின் உச்சக்கட்ட வடிவம்தான் 2023ஆம் ஆண்டு IPL தொடரில் அரங்கேறிய அந்த மோசமான சம்பவம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான நடந்த IPL போட்டியின் போது கோலிக்கும் லக்னோ பந்து வீச்சாளர் நவீன் உல் ஹக்கிற்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் வெடித்தது. போட்டி முடிந்த பின்னர் இருவரும் வாக்குவாதம் முற்றி மோதிக்கொள்ளும் நிலைக்கு சென்றனர். அப்போது லக்னோ அணியின் பயிற்சியாளராக இருந்த கம்பீர் பொறுமையுடன் சண்டையை விலக்கிவிடாமல் அவரும் தன் பங்கிற்கு முன்பகையை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு கோலியிடம் சண்டைக்கு செல்ல பிரச்சனை பெரிதானது. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மிக மோசமான சம்பவங்களில் ஒன்றாக பேசப்படும் அளவிற்கு அது குறித்த செய்திகள் சர்வதேச அளவில் சூடாக ஒளிபரப்பாகின. இதில் மற்றொரு சுவாரஸ்யம் என்னவென்றால், எந்த KL ராகுலுக்கு வாய்ப்பளிக்க கம்பீரை கோலி பெஞ்சில் அமர வைத்தாரோ அதே ராகுல் தான் அந்த சண்டையின் போது லக்னோ அணியின் கேப்டனாக இருந்தார். அதன் பின்னரும் இருவரது ரசிகர்களுக்கிடையே மோதல் போக்கு தொடர்ந்தாலும் இந்த ஆண்டு IPL தொடரின் போது இருவரும் ஒன்றாக நின்று சிரித்து பேசிய புகைப்படம் வெளியாகி ரசிகர்களை ஆறுதல் படுத்தியது. இப்படி எலியும் பூனையுமாக கிரிக்கெட்டில் பார்க்கப்படும் இந்த இரண்டு டெல்லி வாலாக்களின் உறவும் தொடக்கத்தில் நன்றாகவே இருந்தது. அது பற்றி அறிய மீண்டும் ஒரு டைம் டிராவல் செய்து வருவோம். இப்போது நாம் செல்ல போவது 2009ஆம் ஆண்டு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்திற்கு தான். அங்கு இலங்கைக்கு எதிரான போட்டியில் 150 ரன்கள் விளாசிய கௌதம் கம்பீர் ஆட்டநாயகன் விருது அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதை ஏற்க மறுத்த கம்பீர் தன்னை விட இந்த விருதிற்கு தகுதியானவர் அந்த இளைஞர்தான் என்று மற்றொரு வீரரை கை காட்டுவார். அந்த வீரர் யாரும் இல்லை, விராட் கோலி தான். அதே போட்டியில் 107 ரன்கள் குவித்து தனது முதல் சர்வதேச ஒருநாள் சதத்தை பதிவு செய்த விராட் கோலிக்கு கௌதம் கம்பீர் கொடுத்த மரியாதை இது. ஆனால் அடுத்த சில ஆண்டுகளில் காலச்சக்கரம் இருவரையும் எதிரெதிர் திசையில் நிறுத்தியது. இருவருக்கும் இடையிலான இந்த மோதல்
கிரிக்கெட்டின் உண்மை முகத்தை வெளிப்படுத்தியது. எதிர்பார்ப்புகள், பொறுப்புகள் மற்றும் மன அழுத்தங்கள் கூடுதலாக இருக்கும்போது விளையாட்டிலும் சண்டைகள் உருவாகும். இருப்பினும் விளையாட்டின் மைய கோட்பாடு நட்பும் மகிழ்ச்சியும் மனக்கட்டுப்பாடும் தான். விளையாட்டு என்பது வேற்றுமை கடந்த ஒற்றுமையை விதைக்க வேண்டும். அதிலும் கிரிக்கெட் என்பது ஜென்டில்மேன் விளையாட்டு என்று கருதப்படுகிறது. ஆனால் அதில் ஏற்படும் மோதல்கள் வீரர்கள் மீது ஜாதி, மதம், நிறம், மொழி, இன ரீதியில் காட்டப்படும் பாகுபாடுகள், ஈகோ சண்டைகள் போன்றவற்றை அதன் நோக்கத்தையே சிதைத்து விடுகின்றன. கம்பீர் மற்றும் கோலி இருவருமே இந்த சம்பவங்களுக்கு பிறகு சமாதானமாகி இருந்தாலும் அவர்கள் மத்தியில் ஏற்பட்ட மோதல்கள் பல வருடங்களுக்கு ரசிகர்களின் நினைவில் நிலைத்திருக்கும். தனிப்பட்ட முறையில் 1000 பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இந்தியா என்று வந்துவிட்டால் முழு உழைப்பையும் போடக்கூடிய இவ்விருவரும் அணியை மேலும் பல உயரங்களுக்கு தூக்கி செல்வார்கள் என்று எதிர்பார்ப்போம்.